வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறதுன்னா, உங்களோட ரோமன் ரெயின்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸோட பர்த்டே நேத்து. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்காக பர்த்டேக்காக ஸ்பெஷலா ரெடி பண்ண போற வீடியோ தான் இது. அதாவது இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்மளோட ரோமன் ரெயின்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். ரோமன் ரெயின்ஸ் WWE இருந்த வரைக்கும் WWE ரோமன் ரெயின்ஸால எந்த அளவுக்கு போச்சு, அதேமாரி WWEல இருக்க ஃபேன்ஸ் அதாவது ரோமன் ரெயின்ஸ எந்த அளவுக்கு சேர் பண்ணாங்க, அதேமாரி ரோமன் ரெயின்ஸ எந்த அளவுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க அப்படின்னு பல விஷயங்கள பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ரோமன் ரெயின்ஸ பத்தி முழுக்க முழுக்க பார்க்க போறோம். யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் 2020ல அதாவது சம்மர் ஸ்லாம்ல ரிட்டர்ன் வந்திருப்பார். அதாவது பிரே வாய்ட்டுக்கும் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமனுக்கும் யுனிவர்சல் சாம்பியன்ஸ் மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்ல நம்மளுடைய யாருமே எதிர்பார்க்காத விதமா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சஸ்பென்ஸா ரிட்டர்ன் வந்து அட்டாக் பண்ணி அந்த மேட்ச் அங்கேயே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடந்த கம்மிங்ல நடந்த பேக்ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் இந்த மேட்ச்ல ஆட் ஆகி ரோமன் ரெயின்ஸ் விசஸ் பிரே வாயட் விசஸ் பிரான் ஸ்ட்ரோமனுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நியூ யூனிவர்சல் சாம்பியனாகவும் ஆகிறாரு. அப்பையிலிருந்து வேற யாருமே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வீழ்த்தவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேட்டான ஒரு ரெஸ்லராக WWE வளம் வந்துகிட்டு இருந்தாரு. அதாவது நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட எக்கச்சக்கமான ரெஸ்லர்ஸ்லாம் மோதினாங்க. பல லெஜண்ட் ரெஸ்லர்ஸ்லாம் மோதியும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்க முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பே இல்லை தான். ஏன்னா நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட பல லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் அதுக்குன்னு தோற்கடிக்கவே முடியாமல் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் WWE. ரோமன் ரெயின்ஸ் கூட யாரெல்லாம் மோதினாங்க அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன், ஜே உசோ, அதுக்கப்புறம் நம்மளுடைய கோல்டுபர்க், அப்புறம் சிசாரோ, எட்ஜி, அதுக்கப்புறம் டேனியல் பிரைன், ட்ரூ மேக்கெண்டயர் அப்படின்னு எக்ஸட்ராங்கிற மாதிரி நிறைய ரெஸ்லர் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோதினாங்க. ஆனாலும் அத்தனை பேர் மோதியும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வீழ்த்த முடியல. எல்லாருமே ரோமன் ரெயின்ஸுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரோமன் ரெயின்ஸை தோக்குறவங்க எல்லாருமே தோற்று தான் போனாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி தோற்று போன எல்லா ரெஸ்லருமே ஒரு டாப்பான ஒரு லெவலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் அதாவது என் கூட மோதுறவங்க யாராக இருந்தாலும் தோற்று போவாங்க. ஆனால் தோற்று போனாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக WWE கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ்ட மோதினவங்க இன்னமும் WWE சாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இல்லை எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சேமி ஜெயின் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி இப்போ ஃபார்மர் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய ஜே உசோ மோதி இப்போ மெயின் ஈவென்ட் ஜே உசோ அப்படிங்கிற மாதிரி ராப்ராண்டே கட்டி ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி தோற்று போனாலும் WWE ஒரு மிகப்பெரிய ஒரு நேம்லையும் ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் தான் இருக்கிறாங்க இன்னமும் நம்மளுடைய WWE. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ஃபேன்ஸ் எல்லாம் இன்னமும் ஒரு ஆதங்கப்படுற விஷயம் அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து அதாவது நம்மளுடைய அல்க்னோவோட ரெக்கார்டை முறியடிச்சு ரோமன் ரெயின்ஸ் தேர்ட் பிளேஸ்க்கு வந்திருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது நம்மளுடைய WWE நிறைவேற்றாமே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் WWE ஹிஸ்ட்ரியிலேயே லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியன் யாருன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது நம்மளுடைய ப்ரோனோ சமட்டினோ, அதுக்கப்புறம் 2வது இடத்துல பாம் பிளான்ட், 3வது இடத்துல ஹல்க் லோகன், 4வது இடத்துல உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். இவங்க 4 பேர் தான் WWE ஹிஸ்ட்ரியிலேயே லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனா அதாவது நீண்ட நாள் சாம்பியனா வச்சிருந்தவங்க இவங்க தான். இதில் நம்மளுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா ஹல்கோட ரெக்கார்டை கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் முறியடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அது இல்லாமல் இதுக்கப்புறம் வர எந்த ஒரு ஜென்ரேஷனாலையுமே இந்த ஹல்கோட ரெக்கார்டை முறியவே அடிக்க முடியாது. அதனால ரோமன் ரெயின்ஸால் மட்டும் தான் போய் முடியும் அப்படி மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே முடிவும் எடுத்துட்டாங்க. இதுதான் நடக்க போகுதுடா அப்படிங்கிறப்ப தான் நம்மளுடைய WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு ரெக்கார்டையும் நீங்கள் பிரேக் பண்ண வேணாம். ஹல்கோட அதாவது தேர்ட் பிளேஸ்ல இருக்கணும். நீங்கள் வந்து 4வது இடத்துல இருங்க அப்படிங்கிற மாதிரி WWE முடிவெடுத்து ரோமன் ரெயின்ஸை 4வது இடத்துல வச்சுட்டாங்க. இது வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் மனசுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கசப்பான விஷயம் தான். ரோமன் ரெயின்ஸை நாங்கள் எதுக்கு தேர்ட் பிளேஸ்க்கு கொண்டுட்டு வரல அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தையும் நம்மளுடைய WWE கொடுத்துருந்தாங்க. அதாவது WWE ஸ்டார்டிங்கில் அதாவது 1980-70ல் WWE ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுடைய லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியனா இவங்க 3 பேர் தான் இருந்தாங்க. அதாவது ப்ரோனோ சமட்டினோ, பாம் பிளான்ட், அதுக்கப்புறம் ஹல்க் லோகன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதாவது இவங்கெல்லாம் பழைய ஆளுங்க. அதாவது அப்போ இருந்த காலகட்டத்தில் வந்து பேப்பரியூ அப்படிங்கிறது அதிகமாக நடக்காது. அதாவது 1 மந்த் அதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் மந்த் அப்படிங்கிற மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி ரா, ஸ்மாக்டவுன், NXTலாம் அப்படி வாரம் நடக்கல. அது மாதிரிலாம் அப்போ நடக்காது. அதாவது பேப்பரியூ அப்படிங்கிறது 1 மந்த் கிட்ட தான் நடக்கும். அதனால தான் நீண்ட நாள் சாம்பியனாக இருந்தாங்க அப்படின்னு நம்மளுடைய WWE தரப்புலேருந்து சொல்லும். இதை வந்துலாம் நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் அதாவது அது வந்து பழைய ஏராவாக முடிஞ்சிருச்சு. அதாவது வின்ஸ் மெக்மேன் இருந்தப்ப அதாவது எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கே பேப்பரியூவாக இருக்கட்டும் இல்லை மேட்சஸாக இருக்கணும் அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது 2000க்கு அப்புறம் நடந்தது தான் புது ஏரா. அதாவது 2000க்கு அப்புறம் அதாவது அவங்களாம் பழைய ஆட்கள். அதாவது 1980லேருந்து 2000 வரைக்கும் இதெல்லாம் பழைய ஆட்கள். அதாவது 2000லேருந்து இப்போ நடக்கிறது வரைக்கும் தான் இதெல்லாம் புது வருஷங்கள் புது ஏரா. இதுல இருந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரோமன் ரெயின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருப்பார். ஏன்னா அது வந்து பழைய ஏரா. அதில் என்ன அதாவது மேட்சஸ்லாம்
மேட்சஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதனால 2000லேருந்து இப்போ நடக்கிற வரைக்கும் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, WWE ஹிஸ்டரியிலேயே லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியன் யாரா இருக்கும் அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட் இடத்துல ரோமன் ரெயின்ஸா தான் இருக்கும். நீங்க வந்து அந்த பழைய ஹிஸ்டரியில கொண்டுட்டு போய் ரோமன் ரெயின்ஸ சேர்த்து, பழைய இதில போய் ரோமன் ரெயின்ஸ சேர்க்காதீங்க அப்படிங்கிற மாரி இப்ப நம்மளோட WWE இருந்து அவங்களோட தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதாவது பழைய இதில போய் ரோமன் ரெயின்ஸ சேர்க்காதீங்க. அது வந்து முடிஞ்சு போனது. அதில மேட்சஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் லாங்கஸ்ட் ரெய்னிங் சாம்பியன் அதிக நாட்கள் அவங்களா இருந்தாங்க. இப்போ வந்து 2000லேருந்து எப்படின்னா பே-per-வியூ அப்படிங்கிறது நெக்ஸ்ட் அதாவது மந்த் நடக்கும். அதே மாரி ரா, ஸ்மாக்டவுன், NXT அப்படிங்கிறது வாரம் நடக்கும். இதில வந்து டிஃபனிங்கிறது அதிகமா இருக்கும். அது இந்த இதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும், அந்த இதுக்கும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கும். அதனால இப்ப நடக்கிறத மட்டும் அந்த 2000லேருந்து மட்டும் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, WWE ஹிஸ்டரியிலே லாங்கஸ்ட் ரன்னிங் சாம்பியன்னா அது ரோமன் ரெயின்ஸ் தான். அதாவது 1314 நாள் சாம்பியன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல யார் இருப்பான்னா, அது ரோமன் ரெயின்ஸ் தான் இருப்பார் அப்படிங்கிற மாரி இப்ப WWE வந்து சொல்றாங்க. அதாவது இந்த ரெக்கார்ட எந்த ஒரு ரெஸ்லராலயும் முறியடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இல்ல ப்ரோ, ஆனா இந்த ரோமன் ரெயின்ஸோட ரெக்கார்ட கண்டிப்பா முறியடிக்கிறதுக்கு WWEல ஆள் இருக்காங்க ப்ரோ அப்படின்னா, அவங்களோட நேம கண்டிப்பா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க யார் அப்படிங்கிற பேரையும் சத்தியமா சொல்லுங்க. நான் யார் ரோமன் ரெயின்ஸோட ரெக்கார்ட முறியடிக்க போறாங்க அப்படிங்கிறத நான் ஆவலா தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. இது வந்து ரோமன் ரெயின்ஸோட பர்த்டேக்காக ஒரு ஸ்பெஷலா ரெடி பண்ண வீடியோ. அப்படியே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெஸ்லிங் பார்க்குற ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் பண்ணுங்க நண்பா.